ஸோ குட் ஈவினிங். என்னோட பேர் வந்து ஐயப்பன் செல்வராஜ். உடற்கல்வி ஆசிரியராக கோயம்புத்தூர்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ரீசெண்டா யூஜிடிஆர்பிக்கு என்னென்ன நீட் இருக்கோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல நம்மளோட பிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிஎஸ் கான்செப்ட். சரிங்களா? இதுல இது மூலமா நம்ம நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் புதுசு புதுசா கிரியேட் பண்ண நினைக்கிறேன். நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து எத்தனை பேர் இதுக்கு பங்கு கொடுத்து உள்ள வராங்க அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த ஒரு நன்றிகள், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் கோகுலவாணி மேம் சிஸ்டர், உங்களுக்கான முதல் கொஸ்டின் பண்ணலாம். ஜேசிஆர் உடற்தகுதி தேர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லைக் ஜேசிஆர் மோட்டார் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க? யா, அந்த ஜேசிஆரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. ரன்னிங் சின்னி ஷட்டில் ரன். கரெக்டா ஆர்டரா சொல்லணும். ஜேனா என்ன, சினா என்ன, ஆர்னா என்ன? சொல்லுங்க. ஜேனா என்ன? மறந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. ரன்னிங் ஓகே, ஆறு. சி சி வந்து சின்னி. ஓகே, அந்த ஒன் மோர் திங். ஜே சொல்லுங்க. ஜே நீங்க ஆன்சர் பண்ணலன்னா இந்த கொஸ்டினை நான் தவறா தான் எடுத்துப்பேன். ஸோ முதல் கொஸ்டின் நீங்க தவறு தான் எடுத்துப்பேன். ஜேக்கு என்ன வரும்? சூப்பர். ஜே வந்து வெர்டிகல் ஜம்ப். அதுவா இல்ல ஸ்டாண்டிங் ஜம்பா? வெர்டிகல் ஜம்ப் தான் சார் வரும். ஸ்டாண்டிங் ஜம்ப் போறாதா? வெர்டிகல்ல பச்சமா ஞாபகம் இருக்கு சார். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஜேசிஆர், ஜம்ப், சின்னிங் அண்ட் செட்டில் ரன். இந்த மூணு வரும். நீங்கள் உங்களுக்கான முதல் கொஸ்டின்லேயே தவறாகி விட்டீர்கள். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். அடுத்த ரெண்டு கொஸ்டின் வந்து கரெக்டா எடுக்க பாருங்க. அதான் உங்களுக்கு வந்து பெட்டர். இல்லைன்னா நீங்க தான் நம்ம கிட்ட நம்மளோட பிடிஎஸ் கான்செப்ட்ல மாற்ற முதல் ஆளா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின். ஓ, வட்டி எறிதல் தெரியும்ல உங்களுக்கு? அப்படின்னா வட்டி எறிதல் அந்த கூண்டோட வடிவம் என்ன? ஸோ இது நீங்க மற்றவங்க வந்து கேட்குறீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒன்று வேடா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, எழுதி வச்சுக்கோங்க. இல்ல அதுக்கான ஆன்சர் என்ன வரைக்கும் யோசிங்க. வட்டி எறிதல் கூண்டோட வடிவம். வட்டி எறிதல்னா என்னன்னே முதல் தெரியல உங்களுக்கு, சொல்லுங்க. டிஸ்கஸா சார்? யா, சூப்பர். அந்த கேஜோட வடிவம் என்ன? ஓவல் ஷேப்ல இருக்கு சார். ஓவல் ஷேப்பா, யூ ஷேப்பா, எல் ஷேப்பா, வி ஷேப்பா, இல்ல பா ஷேப்பா? யூ. யூ, சூப்பர், கரெக்ட். உங்களோட செகண்ட் கொஸ்டின் கரெக்ட். ஸோ வட்டி எறிதல் அதோட கூண்டோட வடிவம் வந்து யூ ஷேப்ல இருக்கும். வாழ்த்துக்கள். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஸோ அதனால உங்களுக்கான கடைசி கொஸ்டின். மனித உடலில் உள்ள மிக சிறிய எலும்பு எது? சிறிய எலும்பா சார்? சார் காது எலும்பு சார், காது எலும்பு. சார் நீங்க வந்து இப்ப சொல்லக்கூடாது. நீங்க உங்களுக்கான டர்ன் வரும்போது தான் நீங்க சொல்லணும். இது அவங்க. ஓகே ஓகே. ஸோ ஒரு ஆளுக்கு 3 கொஸ்டின், அதுல 2 கொஸ்டின் தப்பாயிருச்சு அப்படின்னா நம்ம சொல்ற சேலஞ்ச் பண்ணணும். இப்ப அவங்களுக்கு இது அவங்களுக்கான 3வது கொஸ்டின் சொல்லிட்டேன். சோ அந்த காது எலும்பு ஓகே, அதுக்கான பேர் என்ன தெரியுமா? கோகுலவாணி சொல்லுங்க. சென்விக்கல். சொல்லுங்க. செர்விக்கல் சம்திங் இருக்கும் சார். சார் முருகராஜ் சார், இப்ப சொல்லுங்க அந்த காதலுக்கு எலும்போட பேரு. சார் சார் நேம் மட்டும் மறந்துச்சு சார். லார்ஜ் எலும்பு வந்து ஃபியூமரஸ், அது ஓகே தெரியும், ஞாபகம் இருக்கு சார். ஆனா அந்த
காது எலும்புக்கு நேம் மட்டும் மறந்துச்சு சார். ஓகே, எல்லுன்னு ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் சார். சூப்பர் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் வந்து காது எலும்பு. ஓகே, அதோட பேரு ஸ்டேப்ஸ். ஸ்டேப்ஸா சார்? யா, ஸ்டேப்ஸ். சார் இன்னொரு டைம் சொல்லுங்க. மனித உடலில் உள்ள மிகச்சிறிய எலும்பு ஸ்டேப்ஸ். ஸ்டேப்ஸ், காதுல இருக்க ஸ்டேப்ஸ். நீங்க தான் நம்ம பிடிஎஸ்ல மாட்டின முத ஆளு. கோகுலவாணி, கங்க்ராச்சுலேஷன். 2 கொஸ்டின் நீங்க தவறா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கான சேலஞ்ச் இதோ 100 ஸ்கிப்பிங். நெக்ஸ்ட் யார் வரா? சொல்லுங்க சார். நன்றி. ஓகே சார். ஓகே, உங்களுக்கான முதல் கொஸ்டின். எஸ் சார். உடற்கல்வி கற்பித்தலில் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் சோ எவ்வளவு இருக்கணும்? விகிதாச்சாரம். ஒரு ஆசிரியருக்கு இவ்வளவு மாணவர் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அது எவ்வளவு விகிதம்னு கேக்குறேன் நான். சார் சதவீதம் சொல்லலாமா சார்? இல்ல சதவீதம் சொன்னா எப்படி சொல்லுவீங்க? ஒரு 300 இருக்கு. 300? ஒரு பிடி சாருக்கு 300 இருக்கலாமா? நான் கேக்குறது ஒரு வகுப்புல, ஒரு கிளாஸ், ஒரு வகுப்புல. ஓகே சார். ஒரு கிளாஸ் ஒரு எடுக்கிறீங்கன்னா கிளாஸ் ஒரு 50 இருக்கலாங்க சார். எவ்வளவு? 50. 50. நீங்க சொல்றது ஒரு 50 அப்படி சொல்லக்கூடாது. கரெக்டா இவ்வளவு. நீங்க வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? சார் பிபிஎஸ். பிபிஎஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா? முடிஞ்சா? முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க சார். பிபிஎட் பண்றீங்களா இல்ல ஸ்கூல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஸ்கூல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேங்க சார். சூப்பர். அப்போ நீங்க ஒரு கிளாஸுக்கு உங்க ஸ்டூடெண்ட் 50 பேர் வராங்களா உங்க கிளாஸுக்கு? ஆமாங்க சார். ஒரு சில பேர் 50 வருவாங்க, ஒரு சில கிளாஸ்ல 40 வருவாங்க சார். 40 30 இந்த மாதிரி வருவாங்க சார். உங்களால 50 பேர் கண்ட்ரோல் பண்ணி ஒரு கிளாஸ் எடுக்க முடியுதா? முடியுங்க சார், கண்டிப்பா. அருமை, சூப்பர் மோகன். உங்களுக்கு வந்து கண்டிப்பா வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்க வேற லெவல் ஆயிருவீங்க. ஒரு சாதாரணமா ஒரு உடற்கல்வி ஆசிரியருக்கு ஒரு வகுப்புல 25 மாணவர்கள் இருந்தாதான் அந்த கிளாஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். கண்டிப்பா சார். ஆனா நீங்க 50 பேரை உங்களால மேனேஜ் பண்ண முடியும் போது நீங்க பெரிய ஆள் தான் உண்மையிலே. சார் எல்லா கிளாஸுமே ஓவரலா எல்லாருமே வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க சார். ஓகே ஓகே. அதான் எல்லாருமே 50 பேரை நிப்பாட்டி மேனேஜ் பண்ணிடுறீங்க, அந்த 45 நிமிஷம் அவங்களை ஹேண்டில் பண்ணிடுறீங்கன்னா நீங்க உண்மையிலே பெரிய ஆள் தான். ஏன்னா ஏன்னா கண்டிப்பா. எல்லாருமே கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். 50 பேருமே 50 விதமா இருப்பாங்க. நம்மளால மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ ரூல் படி ஒரு உடற்கல்வி ஆசிரியருக்கு ஒரு கிளாஸ்ல 25 பேர் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றது ஆன்சர். நீங்க முதல் கொஸ்டின் தப்பு நீங்க சொன்னது. ஓகே சார். சோ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின். தேங்க்யூ சார். ஓகே சார். சோ செகண்ட் கொஸ்டின். ஓகே சார். கோகோ விளையாட்டு போட்டி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அந்த விளையாட்டு போட்டியை வந்து முத யார் துவங்கி வைப்பாங்க? மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கேமை ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க? சார் முதல்வர் தாங்க சார் ஸ்கூலோட. என்னோட இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து இன்னும் உங்களுக்கு புரியல. கொக்கோ மேட்ச் இப்ப நடக்குது. யாரு விசில் ஊதி எந்த அபிஷியல் ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க அப்படின்றது என்னோட கொஸ்டின். மெயின் அபிஷியல் தாங்க சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. முதன்மை நடுவர் நீங்க சொல்றீங்க? ஆமாங்க சார், முதல் நடுவர் தான். முதன்மை நடுவரா, புள்ளி குறியீட்டாளரா, இல்ல நேர கணக்கரா? சார் இன்னொரு டைம் சார். முதன்மை நடுவர், ஒன் மோர். எஸ் சார். நடுவர், ஓகே சார். புள்ளி குறியீட்டாளர், முதன்மை நடுவருங்க சார். ஓகே. நம்ம பிடிஎஸ் கான்செப்ட்ல ரெண்டாவதா மாட்டின மோகன் பிஎஸ் அவர்களுக்கு கங்க்ராட்ஸ். சோ இதுவும் தப்பான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் வந்து நேர கணக்கர். சோ டைமர் தான் வந்து அந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே சார். ஓகே சார். சூப்பர். முதன்மை நடுவர் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சோ இந்த டைமர் வாட்ச் வச்சிருப்பாங்களே அவங்க தான் வந்து விசில் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. கொக்கோ கேமை வந்து அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சார். ஆனா இருந்தாலும் மெயின் அம்பையர் வந்து அவங்க விசில் ஊதி அவங்க ஸ்டார்ட் பண்ணி சொல்லி ரெடி வராங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்கோர் ஷீட் அப்புறம் டைமிங் எல்லாத்தையும் கேட்டு விசில் அவங்க ஊதி விடுவாங்க சார். அப்படிங்களா? எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க சார். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குற கொஸ்டின் லாஸ்ட் இயர் மீன்ஸ் 2017 நடந்த யூஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான் இது எல்லாமே. சோ இப்ப நீங்க ஓகே நீங்க சார், வந்து ஓகே. முதன்மை நடுவர்னு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஒரு மார்க் லாஸ், அவ்வளவுதான் போச்சு. கண்டிப்பா. சோ அதனால இல்ல சார், எனக்கு தெரியும் சார். சிலபஸ்ல இருக்கிறது நான் சொல்றேன் நான். நம்ம ஓகே சார். படிச்சது இப்ப ரூல்ஸ் மாறி இருக்கலாம், ஆனா லாஸ்ட் இயர் நம்ம எக்ஸாம்ல எழுதுனது இதுதான். இப்போ இதுதான் இருக்கு. ஆமா சார். டைமர் தான் வந்து ஆன் பண்ணி விடுவாங்க கேம். சோ முடிக்கிறதா நீங்க சொல்ற மாதிரி மெயின் ஓகே. ரெஃபரி வேணா இல்ல டைமர் வந்து முடிப்பாங்க. டைமர் தான் முடிப்பாங்க. ஓகே. சோ உங்களுக்கு நான் கொடுக்குற சேலஞ்ச், உங்களை பார்த்து ஒரு ஃபிட்னஸான ஆள் மாதிரி இருக்கீங்க. சோ 50 பேர் மேனேஜ் பண்றீங்க. அதனால உங்களுக்கு சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க சார். ஓகே, உங்களுக்கான சேலஞ்ச் வந்து நீங்க எனக்கு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும். சேம் கோகுலவாணி மேம் கண்டிப்பா வீடியோ சார். எடுத்து எனக்கு அனுப்பணும். ஸ்கிப்பிங் போடுறத. உங்களுக்கான சேலஞ்ச் வந்து 30 புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஓகே சார், கண்டிப்பா எடுப்பேங்க சார். நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் இயர் வரா? நெக்ஸ்ட் யார் பிடிஎஸ் ஜாயின் பண்ண போறா? நெக்ஸ்ட் யார் ஜாயின் பண்றா? சைடுல கை தூக்கு சார். முருகராஜ். முருகராஜ் சார், சூப்பர். முருகராஜ் சார் வீட்டில் இருக்கீங்களா? இல்ல மாடியில் இருக்கு சார், வீட்டு மாடியில். ஓகே, அப்ப நீங்க கேமரா ஆன் பண்ண மாட்டீங்களா? ரெடியா இருக்கீங்களா உங்களுக்கான 3 கொஸ்டினுக்கு? ஓகே சார். உங்களுக்கான முதல் கொஸ்டின் பேசிக்காக வர கைப்பந்து விளையாட்டிற்கு எத்தனை விளையாட்டு வீரர்கள் தேவை? கைப்பந்து சார், டோட்டல் பிளேயர்ஸ் வந்து 12 சார். ஓகே, 6 மெயின் பிளேயர்ஸ், 6 சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் சார். சூப்பர், அருமை. தேங்க்யூ சார். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, பள்ளிகளுக்கான குறுவட்ட போட்டியின் தொழில்நுட்ப தலைவர். ஸோ ஸ்கூல்ஸ்ல நடக்கிற ஜோனல் போட்டியோட தொழில்நுட்ப தலைவர் யார்? ஆப்ஷன் சொல்றேன். ஒரு சிலர் இந்த மாதிரி அது கெஸ் பண்ண முடியாதுக்கெல்லாம் ஆப்ஷன் சொல்றேன், நீங்க சொல்லலாம். ஈஸியானதுக்கு சொல்ல மாட்டேன். ஸோ இதுல ஆப்ஷன் வந்து மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர், போட்டி நடத்தும் பள்ளி தலைமை ஆசிரியர், அப்புறம் உடற்கல்வி ஆசிரியர். சார் கொஸ்டின் மட்டும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். பள்ளிகளுக்கான குறுவட்ட போட்டியின் தொழில்நுட்ப தலைவர் யார்? சார் டிஸ்ட்ரிக்ட் சார் ஆப்ஷன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ். ஆப்ஷன் வந்து மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட உடற்கல்வி அலுவலர், போட்டி நடத்தும் பள்ளி தலைமை ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர். சார் மாவட்ட உடற்கல்வி அலுவலர் சார். சூப்பர் முருகாஜ், 2 கொஸ்டின் நீங்க அருமையா கரெக்டா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். நைஸ். நீங்க என்ன, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? பிபிஎட் சார். பிபிஎட் பண்ணிட்டு இருக்கீங்களா, முடிச்சிட்டீங்களா? முடிச்சு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். 4th இயர் போயிட்டு இருக்கு சார். பிபிஎட் கம்ப்ளீட் பண்ணி ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், சென்னையில். சூப்பர், நல்லது. ஓகே, உங்களுக்கான கடைசி கொஸ்டின். நீங்க ஆல்ரெடி நம்மளோட பிடிஎஸ்ல சக்சஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதனால லாஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சார். உடற்கல்வி ஆசிரியரோட கடினமான பிரச்சனைக்கு டேஸ் மூலம் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே சார். ஸோ உடற்கல்வி ஆசிரியர் வந்து ரொம்ப கடினமான பிரச்சனையா இருக்காரு, அவருக்கு இது பண்ணா அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா கிளினிக்கு, ஆப்ஷன் ஏ கிளினிக், ஆப்ஷன் பி பட்டறை, ஆப்ஷன் சி செய்து காட்டுறது, ஆப்ஷன் டி கூட்டம். இந்த 4ல எது பண்ணாருன்னா அவரோட பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். லைக் ஒரு கூட்டம் சார். கூட்டம். ஆமா சார். எப்படி சொல்றீங்க கூட்டம்னு? சார் அப்போ நம்ம வந்து சப்போஸ் இப்போ வந்து மென்டலி நம்ம வந்து ஒரு கொலாப்ஸா இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சார். அதுக்கு தான் கூட்டம் சொன்னீங்களா? அருமை, சரியான. சார்
சூப்பர் சூப்பர் முருகராஜ். தேங்க்யூ சார். 3 கொஸ்டினுமே கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்படியே அந்த ஃப்ளோலயே வாங்க. எல்லாரும் எல்லாரும் சொல்றதுக்கும் ஆன்சர் ரெடி பண்ணி பாருங்க. நீங்க சொல்லி பாருங்க, முன்னாடியே யோசிச்சு பாருங்க. ஓகே சார். எக்ஸாம் இந்த வருஷம் யூஜிடிஆர்பி வருது, நீங்க பாஸ் பண்றீங்க. தேங்க்யூ சார். இன்னும் 2 கிளாஸ் இல்ல, இன்னும் இதே மாதிரி நம்ம இன்னும் 2 கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட நேம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே 3 சார். கிளாஸ்ல நீங்க இதே மாதிரி எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேங்க்னு சொல்லி ஒன்று போடுவோம். நான் யாருக்குமே இப்ப சொல்றேன். டெஸ்ட் பேங்க்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியா ஒன்று போடுவோம் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம். ஸோ இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்கள அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஃப்ரீயா வந்து ஜாயின் பண்ண நான் வைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு 5000 ஒன் வேர்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வீக்லி 3 days மாதிரி போட்டு சிலபஸ் நம்ம கொடுத்துருவோம். மெட்டீரியல் வராது, பிடிஎஃப் வந்துடும். அதை படிச்சு நம்ம கிட்ட இருந்து நீங்க டெஸ்ட் எழுதி நீங்க நம்ம கூட ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான முயற்சி தான் இதுவும். ஸோ கொஸ்டின்ஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாசிட்டிவா கான்ஃபிடண்டா தைரியமா சொல்லுங்க. தப்பா சொல்றவங்க நான் இது குறை சொல்லல. இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க எத்தனை தடவை அட்டன் பண்ணாலும் நான் உங்களுக்கு நிறைய சான்ஸ் தருவேன். ஸோ தப்பு பண்றவங்க மறுபடியும் படிங்க, மறுபடியும் லேர்ன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்கும். ஸோ உங்க பேர் நான் எழுதி வச்சுக்கிறேன் முருகராஜ். நன்றி. தேங்க்யூ சார். இன்னும் 2 கிளாஸ் இதே மாதிரி அட்டன் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்தை நிறைய லேர்ன் பண்ணலாம். ஓகே சார், கண்டிப்பா சார். ஓகே, நெக்ஸ்ட் Thank you, நீங்க மீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யார் ஜாயின் பண்றா? சார் ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார், ட்ரை பண்றேன் சார். சூப்பர் மேம். நீங்க எங்க இருக்கீங்க? சார் புரியல சார். இப்ப வீட்ல ஃப்ரீயா தான் இருக்கீங்களா? வீட்டில் தான் சார் இருக்கேன். உங்களால கேமரா ஆன் பண்ண முடிஞ்சா ஆன் பண்ணி தைரியமா பேசலாம். இல்லை சார், நீங்க இல்லை சார், நான் கேமரா ஆன் பண்ணல சார். ஓகே ஓகே மேம். உங்களுக்கான முதல் கொஸ்டின். சொல்லுங்க சார். கால்பந்து விளையாட்டுல எத்தனை விதிமுறைகள் இருக்கு? ஃபுட்பால் கேம்ல எத்தனை லாஸ் இருக்கு? 17 லாஸ் சார். 17 லாஸ். அருமை, வாழ்த்துக்கள். முதல் கொஸ்டின் உங்களுக்கு சரியான விடை. தேங்க்யூ சார். நேர்மையா கரெக்டா பதில் சொல்லணும். யாரும் யாரையும் சீட் பண்ணக்கூடாது. கர்மா இஸ் பூமராங். அதனால நான் அவங்க எல்லாரையும் நம்புறேன். நம்பிக்கையின் உச்சத்துல தான் கொஸ்டின் கேட்கிறேன். சோ செகண்ட் கொஸ்டின் மேம். செகண்ட் கொஸ்டின் நான் சொல்லும் போது மட்டும் இந்த டைலாக் சொல்றீங்களே சார். காமனா எல்லாருக்குமே சொல்லிடுறேன் நான் இப்பவே. ஓகே சார், ஓகே சார். கபடி விளையாட்டின் நடுவர்கள் யார் யாரு? சார் எல்லாரையும் சொல்லவா இல்ல? ஆமா, யார் யாருன்னா எல்லாருமே சொல்லணும். சார் ரெஃப்ரி, ஓகே, அம்பையர், ஓகே, லைன் அம்பையர், ஓகே, ஸ்கோரர், டைமர் சார். மொத்தம் எத்தனை பேரு? சார் ரெஃப்ரி ஒரு ஆள் சார். ஓகே, அபிஷியல் 2 பேர் சார். ஓகே, லைன் அம்பையர் 2 பேர் சார். ஓகே, டைம் அம்பையர் ஒரு ஆள் சார். ஓகே, ஸ்கோரர் 2 பேர் சார். மொத்தம் எத்தனை வருது? 7 பேரா சார்? 2 4 6 7 7 பேர். சரியான விடை, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன மேம்? சார் பிபிஎட் சார், எம்பிஎட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எங்க மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? கோவிலூர் ஆண்டவர் காலேஜ் சார். சூப்பர் மேம். இப்போ செகண்ட் இயரா? இல்ல சார், இப்பதான் சார் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன், அட்மிஷன் போட்டிருக்கேன். ஓகே, நல்லது. உங்களுக்கான கடைசி 3வது கொஸ்டின். மோகன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சத்யலட்சுமி மேம், உங்களுக்கான கடைசி கொஸ்டின். வாழ்த்துக்கள். பள்ளிகளுக்கிடையே நடைபெறும் போட்டிகளின் வகை என்ன? கொஸ்டின். பள்ளிகளுக்கிடையே ஒவ்வொரு பள்ளி ஸ்கூல். ஜோனல். ஆமா சார். ஆன்சர் ஜோனலா? ஜோனல் புரியல சார், இந்த கொஸ்டின் எனக்கு. பள்ளிகளுக்கிடையே நடைபெறும் போட்டிகளின் வகை என்ன?
ஸோ மதிலக போட்டியா, வெளிப்புற போட்டியா, விளையாட்டு தின போட்டியா, இல்ல ஆண்டு விழாவா? சார் திருப்பி கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க சார். பள்ளிகளுக்கிடையே ஒவ்வொரு ஸ்கூல் நடக்கும்ல, அந்த போட்டியோட வகை என்னன்னு கேக்குறாங்க. வகை மதிலக போட்டி, வெளிப்புற போட்டி, விளையாட்டு. பொதுவா உள்ளதா? பொதுவா பொதுவா உள்ளதே எடுத்துக்கங்க. ஸோ இதுல நீங்க ஆன்சர் சொல்லுங்க, நான் அந்த கொஸ்டினை நான் இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க. இல்ல சார், அதாவது எல்லா ஸ்கூலுக்கும் காமனா நடக்கிறதா அந்த மாதிரி கேக்குறீங்களா இல்ல எப்படி சார்? எல்லா ஸ்கூலுக்கும் காமனா நடக்கிற போட்டி வந்து அதோட வகை என்னன்னு சொல்லி கேக்குறாங்க கொஸ்டின். சரி சார். இதுக்கான ஆன்சர் வந்து மதிலக போட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஓகே சார். வெளிப்புற போட்டின்னு ஒண்ணு இருக்கு, விளையாட்டு Okay, தின sir. போட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஆண்டு விழா போட்டின்னு ஒண்ணு இருக்கு. எதை சொல்லுவீங்க? செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனா சார்? வெளிப்புற போட்டிகளா? ஆமா சார். ஓகே, நீங்க வந்து வெளிப்புற போட்டிகள் வந்து சூஸ் பண்றீங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க ஏதோ குட்டா மக்கள சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கான்செப்ட்ல ஆமா நீங்க sir. வெளிப்புற போட்டிகள் சொன்னீங்க, சொல்லுங்க. இல்ல சார், இப்ப ஸ்கூல்ல எடுத்துக்கும் போது நம்ம ஆண்டு விழா வந்து இதை நம்ம ஸ்கூலுக்குள்ள நம்ம இது பண்ணிக்கிறது சார். அது நம்ம அந்த காம்படிஷன் வந்து நமக்குள்ள, நம்ம பசங்களுக்குள்ள உள்ள வைப்போம் சார். ஓகே, இப்ப நீங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சார் சொன்னீங்க? மதிலக போட்டின்னு சொன்னேன். அதுக்கு அதுக்கு எப்படி அது மீனிங் தெரியல அதோட சார். மீனிங் வந்து மதிலக போட்டி, ஒவ்வொரு மதில் சுவர்களுக்குள்ள நடக்கிற போட்டி. நீங்க சொன்னீங்களா இந்த ஆண்டு விழா நம்ம ஸ்கூலுக்குள்ளே நடக்கும்னு சொன்னீங்களா, அந்த இது. ஆமா சார். அதுதான் மதிலக போட்டி. So இப்ப இதுக்கான அதுவுமே நம்ம இப்ப நம்ம ஸ்கூலுக்குள்ள தானே சார். இப்ப நம்ம அந்த யா இப்படி இப்ப இன்டர் காலேஜ்னு சொல்லுவோம் சார். இன்டர் காலேஜ்னா நம்ம அந்த காலேஜ் மட்டும் ஆடுற மாதிரி இருக்கும் சார். ஓகே இப்ப இதுவே ஓப்பன் மேட்சஸ்னா இப்ப நம்ம வெளியில போய் மேட்ச் இப்போ இது பண்ற மாதிரி இருக்கும்ல சார். ஓகே, கரெக்ட் தான். ஸோ இப்படிதான் நம்ம வந்து கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணணும். எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. இதோட இங்கிலீஷ் ஃபார்மேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிருவீங்க. பட் ஆனால் தமிழ்ல நமக்கு இந்த கொஸ்டினே புரிய மாட்டேங்குது. அதுதான் நம்மளோட பெரிய மைனஸ். ஸோ எனக்குமே நானே ஓப்பனா சொல்லலாம், எனக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் எனக்கு புரியாது. ஸோ இங்கிலீஷ்ல நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் ஓகே இதுக்கு தான் இந்த மீனிங் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ இதுவே நான் இங்கிலீஷ்ல சொன்னேன்னா உடனே எல்லாருமே ஆன்சர் ஈஸியா சொல்லிடுவீங்க. ஸோ பள்ளிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் வகைன்னு கேட்குறாங்க. இது வந்து இண்டோர் கேமா ஜஸ்ட் அவுட்டோர் கேமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரு ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸை வெளில கூட்டு போறோம்னா நம்ம அது அவுட்டோர் கேம் தான் சொல்லுவோம். நம்மளோட ஸ்கூலுக்குள்ள ஒரு இன்ட்ராமுரல் காலேஜ் படிக்கும்போது நம்ம கண்டக்ட் பண்ணிருப்போம். அதுதான் வந்து இண்டோர் கேம், மதிலக போட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் வெளிப்புற போட்டிக்கும் மதிலக போட்டிக்கும். பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கொஸ்டின் வந்து மேபி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஸோ யாரும் அட்டன் பண்ணாதவங்க, தெரியாதவங்க வந்து இதுக்கான மீனிங் தெரியாம என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கொஸ்டினை நீங்க தமிழ்ல புரியல அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க உடனே. இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் இருக்கும் நம்ம எக்ஸாம்ல எழுதும்போது. இப்போ என்கிட்ட இல்லை, அதனால இங்கிலீஷ்ல சொல்ல முடியல, நானே கிரியேட் பண்ணி சொல்றேன். இப்போ புரிஞ்சுதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு? புரிஞ்சு சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். மேம் நீங்களும் 3 கொஸ்டின் கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே, லாஸ்ட் ஒன் யாரு? இந்த பிடிஎஸ் ஓட லக்கி பர்சன். ஓகே, சத்யா மேம் நீங்க ரெடியா? ரெடி பண்றேன். உங்களுக்கான முதல் கொஸ்டின். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னும் என்ன பெட்டரா பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சத்யா மேம் உங்களுக்கான முதல் கொஸ்டின். தடகள வீரர்களை தங்க வைப்பதற்கான முதலில் ஒலிம்பிக் கிராமம் எங்கு கட்டப்பட்டது? ஸோ ஒரு அத்லெட்ஸ் வந்து தங்க வைக்கிறதுக்காக முத ஒலிம்பிக் கிராமம் எங்கு கட்டப்பட்டது, இதுதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ்: பாரிஸ், ஆண்ட்வெர்ப், லாஸ் ஏஞ்சல்ஸ், பெர்லின். தேங்க்யூ மேம். உங்களுக்கான முதல் கொஸ்டின் தப்பு. ஆப்ஷன் பாரிஸ் தான் கரெக்ட்.
பாரிஸ். ஸோ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த 2 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணாதான் நீங்க பிடிஸ்ல இருந்து மிஸ் ஆக முடியும், இல்லைன்னா பிடிஸ்ல நீங்க மாத்திப்பீங்க. உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், 9வது ஆசிய விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி சைனா, ஆப்ஷன் சி இந்தியா அண்ட் ஆப்ஷன் டி தென்கொரியா. ஸோ 4 ஆப்ஷன் சொல்லிட்டேன். 9வது ஆசிய விளையாட்டுப் போட்டி எங்க நடைபெற்றது? ஆன்சர் சொல்லுங்க. ஜப்பானா, சீனாவா, இந்தியாவா, தென்கொரியாவா? ம், ஆப்ஷன் பி சைனா. ஆப்ஷன் பி சைனா இஸ் ராங் ஆன்சர். கங்க்ராச்சுலேஷன், தப்பு. ஸோ இதுக்கான 9வது ஆசிய விளையாட்டுப் போட்டி நடைபெற்ற இடம் வந்து சியோல் அப்படின்ற இடத்துல, தென்கொரியா. தென்கொரியா. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க, இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இது வந்து 9வது ஆசிய விளையாட்டுப் போட்டி. இப்ப என்ன ஆசிய விளையாட்டுப் போட்டி போயிட்டு இருக்கு, எங்க நடந்துட்டு இருக்கு, ரீசெண்டா எங்கெங்கெல்லாம் மேட்ச் என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, புது புது ரூல்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு, அது எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது அப்டேட் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கான 2வது கொஸ்டினும் தவறு. வாழ்த்துக்கள். இது உங்களுக்கான கடைசி கேள்வி. சத்யா மேம், சார் கடைசி கொஸ்டின். ஓகே, நீங்க 2 கொஸ்டின் ஆல்ரெடி தப்பாயிட்டீங்க. நீங்க பிடிசில மாட்டிட்டீங்க. அதனால 3rd கொஸ்டின் சிம்பிளா கேட்கிறேன். IAAF அதனோட விரிவாக்கம் என்ன? IAAF. ஸோ இது ஒரு சின்ன ஆப்ஷன் இல்ல, இது நானா கிரியேட் பண்ணேன். So இது ஒரு தடகளத்தோட விரிவாக்கம். IAAF சார். எஸ். IAAF. இன்டர்நேஷனல் அசோசியேஷன் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன். ஓகே, சரியான விடைதான், ஆனா மாத்தி சொல்லிட்டீங்க. IAAF ஓட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷனல் அத்லெட்டிக் அசோசியேஷன் ஃபெடரேஷன். ஓ, நான் மாத்தி இப்படி சொல்லிட்டேன். தேங்க்யூ மேம். இன்டர்நேஷனல் அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் ஃபெடரேஷன். எஸ், ஓகே. தேங்க்யூ மேம். நீங்க 2 கொஸ்டின் வந்து தப்பா சொல்லிட்டீங்க. அதனால பிடிஎஸ் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நீங்க இப்ப நீங்க என்ன கேம் மேம்? ஹேண்ட்பால் கேம். ஓகே, ஹேண்ட்பால். உங்களுக்கான சேலஞ்ச் 15 சிட்அப்ஸ். ஐயோ, கங்க்ராச்சுலேஷன் மேம். தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் இன்ட்ராக்ஷன். ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான், பட் ஆனால் நிறைய லேர்னிங் இருக்கும். எல்லாருமே இது வந்து நம்ம கிட்ட ஒரு ஃப்ரீ செஷன் மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்காக தான் இது வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்கூல்லையும் சரி பர்சனலாகவும் சரி ஏதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் ரிகார்டிங்காக உங்களுக்கு என்ன டவுட்டு, இதை கிளாரிஃபை பண்ணணும், இதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். எப்போனாலும் கூப்பிடுங்க, பேசலாம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், டீட்டெயிலாக நம்ம வந்து பேசலாம். எக்ஸாம் வரும் கண்டிப்பா. 17க்கு அப்புறம் பெரிய வாய்ப்பு இது நிறைய பேருக்கு. நம்ம கூட டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிளஸ்ன்னு சொல்லுவேன் நான். முடிஞ்சா எழுதி வைங்க. இப்போ வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எழுதி வைங்க. தயவு செஞ்சு நீங்க எழுதி வைங்க. எழுதுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு 5 விஷயம் 5 கொஸ்டின் இன்னைக்கு லேர்ன் பண்ணா போதும். ஸோ ஒரு வாரத்துக்கு நம்ம 3 செஷன் எடுத்தா 15 கொஸ்டின் ஆச்சு. அப்போ மாசத்துக்கு பாருங்க 60 கொஸ்டின் ஆச்சு. அப்படியே நம்ம நாலேஜை கேதர் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு புது புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது உங்களோட ப்ராப்ளம் மற்ற எல்லாருக்குமே அது என்னன்றது தெரிய வரும். இப்போ அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம அட்டன் பண்ண ஒரு சார்,
ஒரு பிடிக்கு 50 ஸ்டூடெண்ட் சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. 50 பேருக்கு தான் இருக்கும்போது நமக்கு ஒரு ப்ரெஷர் தான் அது. ஏன்னா அது என்ன கிரேட பொறுத்து நமக்கு அது ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணதான் அதை பத்தி பேச முடியும், அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதான் இன்னைக்கு செஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. நீங்க ஜாயின் பண்ணது எல்லாருக்குமே தேங்க்யூ. ரெகுலரா நான் இன்ஸ்டாலையும் நம்மளோட யூடியூப் சேனலையும் தொடர்ந்து நீங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பிடிஎஸ்ல சேலஞ்ச் வாங்கினவங்க அவங்களோட வீடியோஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், கம்பல்சரி கிடையாது, இது நம்மளோட நாலேஜ் வித் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மெயின் கான்செப்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தைரியமா நீங்க எனக்கு அனுப்பலாம். நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம அதை போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தொடர்ந்து நம்ம கூட பயணிங்க. தேங்க்யூ.